1% கம்பெனி அதாவது ஓபிசி அப்படின்னா என்ன? நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ப்ராஃபிட் ஷேரிங்னு யாரும் வரக்கூடாது, டிசிஷன் மேக்கிங்கில் யாரோட இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் ஒருத்த மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்டிட்டி. இதை பண்ணுறவங்களோட பேர் சோல் ப்ரொப்ரைட்டர். கவர்மெண்ட் இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக 1% கம்பெனின்னு புதுசாக ஒரு என்டிட்டியை உருவாக்குறாங்க. ஓபிசிங்கிறது அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்டிட்டி. ஒரு ஓபிசியை இன்கார்பரேட் பண்ணும்போது நாமினியும் சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். ஒரு ஓபிசியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத பார்ப்போம். ஒரு நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கலாம், என்ஆர்ஐயாக இருக்கலாம், ஆனால் மைனராக இருக்கக்கூடாது. சிமிலர்லி இன்காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது. இன்காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே போகிறதுக்கு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நபராக இருக்கக்கூடாது. கண்டிஷன்ஸ் ஆஃப் ஓபிசி என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கம்பெனியோட நேமில் ஓபிசி பிரைவேட் லிமிடெட்ங்கிற வார்த்தை கட்டாயமாக இருக்கணும். ஓபிசியை செக்ஷன் 8 கம்பெனியாக இன்கார்பரேட்டோ கன்வெர்ட்டோ பண்ணக்கூடாது. சிமிலர்லி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் பாடி கார்பரேட் பண்ணக்கூடாது. ஓபிசி ஒரு நாமினி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும், அந்த நாமினியோட பேர் எம்ஓஏல இருக்கணும். மெம்பர் இறந்து போயிட்டாலோ இன்காம்பிடன்ட் ஆயிட்டாலோ நாமினி ஆட்டோமேட்டிக்காக மெம்பர் ஆயிடுவாங்க, ஓபிசியை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நாமினி ஒரு நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கலாம், என்ஆர்ஐயாக இருக்கலாம், மைனராக இருக்கக்கூடாது, இன்காம்பிடன்ட் டு கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஓபிசியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரீரெக்விசிட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். யூனிக் நேம். நாம ப்ரப்போஸ் பண்ணுற நேம் யூனிக்காக இருக்கணும். மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங் கம்பெனி நேமோட சிமிலராக இருக்கக்கூடாது. அது ஸ்பெல்லிங்காக இருந்தாலும் சரி, உச்சரிப்பாக இருந்தாலும் சரி. நாம ப்ரப்போஸ் பண்ணுற நேமை அப்ரூவ் பண்ணுறது எம்சிஏல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் அத்தாரிட்டி தான். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ். நம்மளோட ஆஃபீஸை இந்தியாவில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட ஆஃபீஸ் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை டேரக்டரோட ஓன் ப்ராப்பர்ட்டியோ இருக்குங்கிற பட்சத்தில் கம்பெனி நேமில் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம என்ஓசின்னு சொல்லுவோம், ஃப்ரம் த லேண்ட்லார்ட் வாங்கிக்கிறது அவசியம். கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட். பெய்ட் அப் கேபிட்டலுக்கு மினிமம் மேக்ஸிமம்ங்கிற லிமிட் கிடையாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கேபிட்டலாக உள்ளே கொண்டு வரலாம். அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுற அமௌண்ட் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருந்துருக்கணும் இன்கார்பரேஷனுக்கு அப்புறமா. பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ். கம்பெனியோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவை வேர்ட்ஸில் ரெப்ளிகேட் பண்ணணும் ப்ரிசைஸ்டு மேனரில். டைரக்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு ஓபிசியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 டைரக்டர் அண்ட் 1 ஷேர் ஹோல்டர் வேணும். டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் இந்தியனாக இருக்கலாம், என்ஆர்ஐயாக இருக்கலாம். ஓபிசியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் டைரக்டர், ஷேர் ஹோல்டர் அண்ட் நாமினி. பேன், ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதில் எதை வேணால் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன்ட் 1 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில். கம்பெனியோட அட்ரஸ் ப்ரூஃபாக ரெண்டல் அக்ரிமெண்ட் அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது என்ஓசி. ஒன்ஸ் இந்த ப்ரீரெக்விசிட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்கார்பரேஷன் ப்ராசஸை கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அதாவது டிஎஸ்சி. நாம ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிற நேம் ப்ரிலிமினரி செக்கை கிளியர் பண்ணிச்சாங்க, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கம்பெனியோட டிராஃப்ட் எம்ஓஏ அண்ட் ஏஓஏ, இது எல்லாத்தையும் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷனோட அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட 1% கம்பெனி இன்கார்பரேட் ஆகிடும். ப்ளஸ் கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், சின், பேன் அண்ட் டேனோ நமக்கு கிடச்சிரும். ஓபிசியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்கள் கம்பெனியோட வெப்சைட் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். See you on the next video. Until then, stay tuned to Kanakkupillai.com.